இந்த வீடியோவில் எம்ஸ்டாக் இந்த ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூன்னு சொல்லலாம், என்னோடய பர்சனல் ரிவ்யூ. இதோட சார்ஜஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதமாக இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிறேன். பெஸ்ட்டான ஒர்த்தான ஆப்புன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, பெஸ்ட்டான ஒர்த்தான ஆப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா எம்ஸ்டாக்னு இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஆப் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நீங்கள் இந்த ஆப்பு தான் இல்லை, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல இந்த கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் டவுன்லோட் பண்ணாலும் அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாருங்கள். இந்த ஆப் பாருங்கள் 2022 தான். இந்த ஆப் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. ஓகேங்களா, பெருசெல்லாம் என்ன ஒன்று, இவங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வச்சுருக்காங்க. எம்ஸ்டாக் மிரா செட்னு இருக்கும் பாருங்கள், அவங்களோட ஆப்பு தான் இது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, வெப்சைட்டு போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, ஆடில் போனாலும் சரி, நிறைய யூடியூபரே போட்டிருப்பாங்க ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. 999 பே பண்ணுங்கள் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட சார்ஜஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், என்னோடய ரிவ்யூவையும் நான் சொல்கிறேன். நானுமே இந்த 999 பே பண்ணி தான் வாங்கினேன். ஓகேங்களா, 999 பே பண்ணி தான். நம்ம ஏன் அப்பப்போ ப்ரோக்கரேஜ் பே பண்ணிட்டு இருக்கோம்? 999 பே பண்ணால் லைஃப் டைம் ஃப்ரீன்றாங்களே, நம்மளுக்கு பெஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய லெட்ஜரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரிப்போர்ட்டில் லெட்ஜரில் இந்த 7th மந்த்னா ஜூலையிலேருந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்படியே இதில் கஸ்டமில் போவோமே, ஜூலையிலேருந்து யூஸ் பண்ணுறேன், அதையும் ஷோ பண்ணிடுறேன். 2022 ஏப்ரல்லேருந்து போட்டோம் அப்படின்னா ஜூலையிலேருந்து தான் எனக்கு வரும். கோ, ஏன்னா அன்றைக்கி தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் பாருங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல 1207 ரூபா. 999 மட்டும் இல்லை, அதுக்கு ஜிஎஸ்டி அந்த சார்ஜ் இந்த சார்ஜின்னு சொல்லிட்டு 1207 ரூபா பிடிப்பாங்க. இப்படி பே பண்ணி தான் நானுமே ஓப்பன் பண்ணேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு 999 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 999 பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ரோக்கரேஜ், இன்னொரு 999 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது. இல்லைனா ஏஎம்சி சார்ஜஸ் வந்து போடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வெறும் 1000 மட்டும் போடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒருத்தா இருக்குன்னா இன்னொரு 1000 பே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். நான் அந்த இன்னொரு 1000 போடவே இல்லை. ட்ரேடிங்கும் பண்ணியிருந்தேன். டெலிவரிலாம் கம்மி தான், இப்போ தான் டெலிவரி பண்ணேன். ட்ரேடிங் தான் அதிகமாக பண்ணியிருந்தேன். ட்ரேடிங்கில் லாஸ் வருது, அதில் சார்ஜஸ் வருது, அது ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் தண்ட செலவு பண்ணாதீங்க. தண்ட செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபா பே பண்ண பாருங்கள், அது ஒரு தண்ட செலவு தான். இதுக்கு அடுத்து தான் இதில் சார்ஜஸ் வரும். அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. A to Z டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஓகேங்க, ஃபுல் டைம் ட்ரேடரு இல்லை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கிறாருன்னா அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு சார்ஜஸ் எவ்வளோ வந்தாலும் சரி, 2000 ரூபா 3000 ரூபா வந்தாலும் பெருசாகவே தெரியாது. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ண சொல்லி thousands lakhs அப்படின்னு ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த சார்ஜஸ் 1000 மாரி இருக்கிற சார்ஜஸ் வந்து பெருசாக தெரியவே தெரியாது. நான் க்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன், க்ரோவில் சார்ஜஸே கிடையாது. ஓகேங்களா, ஏஎம்சி அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் எந்த சார்ஜும் கிடையாது. மற்றபடி ட்ரேடிங்கான சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ரோக்கரேஜ் போடுவாங்க, ப்ரோக்கரேஜ் இருக்குது, ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணம், ஆமாம் முதல்லே சொல்லுவோம், இதில் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு தான் 999. ஏஎம்சி சார்ஜ் இருக்குது, அதுக்கு இன்னொரு 999. இது இல்லாமல் இந்த 2023 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, 2023 ஜனவரியிலேருந்து ஆப்ரேட்டிங் சார்ஜஸ். ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் சார்ஜஸ். இது இல்லாமல் மாடிஃபிகேஷன் சார்ஜஸ், நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் ஒரு 20 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜஸாக பார்த்துடலாம் வாங்க. இங்கேயே கூட கொடுத்துருப்பாங்க, ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் போயிடுங்க, ப்ரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ்ன்னு இருக்கும். இதை நான் 999 பே பண்ணிட்டேன், அதனால் கரண்ட் பிளானர் இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 149 பார்த்தீங்கன்னா 2 தடவை எடுத்திருப்பாங்க. ஏன்னா 2 குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு, 2 149. இதில் அதர் சார்ஜஸ் போயிடுங்க. நோ ஹிடன் சார்ஜஸ்ன்னு போட்டாங்க. இந்த எஸ்டிடி சிடிடிலாம் விட்டுருங்க, இது எல்லாத்துலேயுமே வருது, அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் சரி, செபி சார்ஜஸும் சரி, ஸ்டாம்ப் சார்ஜஸ்ஸு இதெல்லாம் விட்டுருங்க. இந்த மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கூட விட்டுருங்களேன். எனக்கு முக்கியமாக வந்த இதுவே பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதோட ஃபுல் சார்ஜஸை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் க்ளோஷரு, ரீஆக்டிவேஷன் சார்ஜஸ்ஸு, இங்கே இருக்குது பாருங்கள் மாடிஃபிகேஷன் சார்ஜஸ். நீங்கள் எதனா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 20 ரூபா பிடிப்பாங்க. அது வரைக்கும் பாருங்கள் குவார்ட்லி ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் 99 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டினா 116 ரூபா வரும்.
நான் கால் பண்ணி கேட்டேன், ஏங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரூ. 1000 பே பண்ணி ஓப்பன் பண்ணேன். அப்புறம் ஏஎம்சி சார்ஜுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரூ. 146 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறாங்க. அது ஓகே, இது ரெண்டுமே எனக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் சார்ஜஸையும் எனக்கு ரூ. 116 பிடிச்சிருக்கீங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கா. இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுக்கு சார்ஜஸ்? எல்லாருமே தான் எனக்கு இமெயில் சென்ட் பண்ணுறாங்க. எத்தனை ஆர்டர் நம்ம போட்டிருக்கோம், எத்தனை ஆர்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி எல்லாருமே தான் இமெயில் பண்ணுறாங்க. இது கேட்டால் இல்லைங்க அது எங்கள் மேனேஜ்மெண்ட் போட்டது அப்படின்றாங்க. ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் எதுக்கு? இமெயில் அனுப்புறதுக்கான சார்ஜஸ். அந்த சார்ஜஸ் நான் எதுக்கு பே பண்ணணும்? ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸே பண்ணலான்னு இப்போ முடிவில் இருக்கிறேன். அதுக்கான வீடியோவும் அடுத்தடுத்த வரும். எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ஆல்ரெடி எப்படி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறேன். இந்த வீடியோலையுமே நான் சொல்கிறேன் அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, ஒரு டீமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அதில் என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த குவார்ட்லி ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் தான். ஏஎம்சிக்கு நான் தனியாக கட்டுருவேன்னா, அது இல்லாமல் ப்ரோக்கரேஜுக்கும் நான் தனியாக கட்டுருவேன்னா, இது இல்லாமல் எனக்கு ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் தான். எனக்கு ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் என்னன்னே புரியல. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி மாடிஃபிகேஷன், நான் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் அது ஒரு 20 கட்டணமா. ஆனால் நான் பண்ணதில்லை இது வரைக்கும். பட் சொல்கிறேன், இது என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னோடய ஹோல்டிங்லேயும் வச்சுருக்கிறேன். அதானி போர்ட்ஸ் ஒரு 3 ஸ்டாக் இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் இதை எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அதான் இந்த அக்கௌண்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஃபுல் டைம் ட்ரேடருக்கு இது பிரச்சனை இல்லைங்க. இது வரைக்குமே நான் பே பண்ண சார்ஜஸ் அப்படியே கால்குலேட் போடுவோமே, ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். 1200 பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல போட்டது. 146 2 கோட்லைக்கு 116 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சார்ஜஸ்னு 1608 ரூபா. அது இல்லாமல் உங்கள் பேலன்ஸ் வந்து மைனஸில் இருந்ததுன்னா 6 பைசா டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த 6 பைசா கணக்கு போட்டிங்கன்னா எனக்கு அதுவே ஒரு ரூபா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1608 ரூபா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, பண்ணாமல் இருக்கிறீங்க, அதெல்லாம் அவங்க இருப்போம். நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் எம்ஸ்டாக்கில் ஓப்பன் பண்ணாலே 1608 ரூபா காலி அப்படி ஆகிடும். ஓகேங்களா, 1608 ரூபா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. நீ ட்ரேடு பண்ணாமல் போ, நீ எதனா பண்ணாமல் போ. உன் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை உன் அக்கௌண்ட்டில் மைனஸில் இருக்குன்னா மைனஸில் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பிகினருக்கு எம்ஸ்டாக்கு உதவாது. இதில் ரெஃபரல் இருக்குது. அதனால தான் நிறைய யூடியூபர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு தெரில. ரெஃபரல்னு இருக்குது, அதையும் காட்டிடுறேன். ரெஃபரல் 333 ரூபா என்னமோ வருது. அதனால் எல்லா யூடியூபரும் இதை யூஸ் பண்ணுங்கன்றாங்களா. இது பாருங்கள், 555 எனக்கே கூட அப்பப்போ மெசேஜ் வரும். 333 என்னமோ ரெஃபரல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ ரெஃபரல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். நான் பார்த்ததில் க்ரோ நல்லா இருந்தது, ஜீரோதா பெஸ்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் பெஸ்ட்டு. ஜீரோதாவில் ஒரு 200 ரூபா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல பிடிப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, தாராளமாக கொடுத்துட்டு போயிடலாம். இந்த அமௌண்ட்லாம் பார்க்க சொல்ல அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். நான் ஓப்பன் பண்ண சொல்ல எப்படி இருந்ததுன்னா, க்ரோவில் வந்து 0. ஓகேங்களா, க்ரோவில் வந்து 0. ஸோ பெருசாக எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்னமும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜீரோதும் அதேமாதிரி தான், இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஹோல்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. இதில் ஒன்றுமே பண்ணல. இப்போ தான் இந்த அதானி போர்ட்ஸ் கூட பையே பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் சும்மா ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுமாதிரி ஆப்பே ப்ராப்ளமாக இருந்துச்சுங்க. இப்போ ரிலீஸ் பண்ணதுனால ஆப்பே லேகிங் ப்ராப்ளம் இருந்தது. ஏங்க எனக்கு அந்த லேகிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கன்னா அதை சால்வ் பண்ணல. இவனுங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டானுங்களாம், ஆனால் சார்ஜஸை மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பானுங்களாம். ஸோ இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் கட்டாக சொல்ல வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரேடர். ஓகேங்களா, அவரை வந்து ஏர்னிங்ஸே ஒரு 1000s இல்லை லேக்ஸில் எடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு சூட்டபிள் ஆகலாம். மற்றபடி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதது. எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, 1000 பே பண்ணிட்டா 0 ப்ரோக்கரேஜ். எனக்குமே அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அந்த 1000 பே பண்ணிட்டேன், ஒரு 2-3 நாள் ட்ரேட் பண்ணுறேன், ப்ரோக்கரேஜ் வந்து 0 வருது. இது மூலிமா நம்ம நிறைய சேவ் பண்ணலாம் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகேங்களா, நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த 3 months இல்லை போக இல்லை நீங்கள் ட்ரேடே பண்ணல, டைம் இருக்க சொல்ல தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தெல்லாம் ஆல்ரெடி ஒரு 1000 பே பண்ணிட்டீங்க. ஏஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு 1000 நீங்கள் இல்லை நீங்கள் 2000 பே பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க. 2000 பே பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ரோக்கரேஜும் கிடையாது, ஏஎம்சியும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ்ன்னு பிடிக்கிறானுங்க. அதனால தான் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் கொண்டு வந்தானு தெரில. இந்த 2023 ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் கொண்டு வந்துருக்கிறானுங்க. ஆப்ரேட்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு ஒருத்தர 116 ரூபா பிடிக்கிறானுங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி பிகினருக்கு சுத்த வேஸ்டான ஆப்பு.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி யாருனா யூஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா பிகினர் ட்ரேடராக இருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அக்கௌண்ட் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லையே. இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க இந்த ப்ரொஃபைல் வரும், ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு வரும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க. வெப்சைட் லோட் ஆகும், வெப்சைட் லோட் ஆகும், செக்மெண்ட் ஆக்டிவேஷன் வரும், இதை கிளிக் பண்ணிங்க. திருப்பி வெப்சைட் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மை அக்கௌண்ட்னு வரும். ஓகேங்களா, கீழே பாருங்கள் க்ளோஸ் மை அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு மைனஸ் பேலன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாமே கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. மற்றபடி இமெயில் பண்ணாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஓகேங்களா, இமெயில் பண்ணேன் என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணோன்னே அவங்களே சொன்னாங்க இதில் இப்படி தாங்க, இதில் வந்து கிட்டத்தட்ட ஹைட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இது உள்ளே போய் அது உள்ளே போய் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்ஸ்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் டவுன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் மை அக்கௌண்ட்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஏன்னா யாரும் க்ளோஸ் பண்ணிவிடக்கூடாது, அதுக்காக உள்ள இருக்குது. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.